ரெட்ரோலுக்ஸ் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பொலிட்டிக்கல் ஃபன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசு நிலை பற்றி விவாதிக்கலாம். வணக்கம் கார்த்தி. வணக்கம் ஜோ. ஆஸ் யூஷுவல் ரெட்ரோலுக்ஸ் ப்ளஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்களுக்கு தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் கண்டிப்பாக சேரும். இந்த வீடியோ இவ்வளோ தாமதமாக வரதுக்கு காரணம் நம்ம கிடையாது, இந்தியா டுடே. ஆமாம், இவங்க பண்ணுற வேலை தான். 7 மணி போட்டு 7:30 மணி போட்டு 8 மணி போட்டு 8:30 மணி போட்டு இப்போ 9:15 போட்டிருக்கேன். இன்றைக்கும் போட மாட்டான்னு நினைக்கிறேன், நாளைக்கு தான். இல்லை 9:15 வந்துடும். சரி, நீங்கள் நம்பிட்டு இருந்தீங்கன்னா சரி, சந்தோஷம். சொல்லுங்கள். ஏங்க 10 வீடியோ 15 வியூஸ்ன்னு பார்த்துட்டு இருக்கிறவங்களாம் இப்போ அதில் பார்த்தீங்கன்னா லைவ் 3000 பேர் 4000 பேர் வெயிட்டிங்லேயே இருக்காங்க. இப்போ திட்டிக்கிட்டே இருக்காங்க, வீடியோ போடுவீங்களா போட மாட்டீங்களா, நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். பசங்களை பற்றி தெரில, இந்தியா டுடே அதுதான் இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே இருக்கிற மாதிரி இங்கே நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீனு. இன்னைக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். ஆமாம், அதாவது இன்னைக்கு காலையில் எப்பயும் ஏதாவது ஒரு நியூஸ்னா கார்த்தி அவர்கள் ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணி ஐயா பார்த்தீங்களா இந்த நியூஸ் பார்த்தீங்களா அப்படின்பாரு. ஐயா பார்க்கலையே அப்படின்னு நான் எப்பயும் பார்ப்பேன். இன்னைக்கு நான் ஒரு அதிர்ச்சி ஆகி என்ன இவர் இன்னும் எனக்கு கால் பண்ணலேன்னு நினச்சி நான் உங்களுக்கு கால் பண்ணா அப்படியா அப்படின்னீங்க. எனக்கே ஷாக்கு, எது அப்படியாவா அப்படின்னு. என்ன நடக்குது இந்த நாட்டில்ன்றது தெரிந்த மாதிரி திண்ணையில கடந்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணன்ற மாதிரி இருந்தது இன்னைக்கு நிகழ்வுகள் எல்லாமே. ஸ்டாலின் அவர்களோட மகளிர் உரிமை தொகை மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஆமா, அப்படி சொல்லுங்க. என்ன மகளிர் உரிமை தொகை 2.0, திராவிட மாடல் 2.0 அச்சாரம் இந்த 5000 ரூபாய் அப்படின்னு சொல்லி எடுத்தாரு. முடக்க பாக்குறாங்க. இந்த திட்டத்தை தடுக்க பார்த்தாங்க. நான் சுதாரிச்சுக்கிட்டேன். என்ன பண்ண, டக்கு டக்குன்னு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இது பண்ணி எல்லாருக்கும் 15ஆம் தேதி வர வேண்டிய பணத்தை 13ஆம் தேதியே போட்டேன். எவனுக்குமே தெரியாது, யாருக்குமே இந்த விஷயத்தை பத்தி சொல்லாம டக்கு டக்குன்னு போட்டாங்க. 5000 ரூபாய் பார்த்தோன்னே உண்மையா சொல்றேன், எல்லாருமே அவங்க வீட்டுல இருக்கவங்களும் ஒரு ஹாப்பியா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, காலங்காத்தால நீங்க எந்திரிச்சு பல்ல விளக்கிட்டு இருக்கும்போது உங்க போன் எடுத்து பார்க்கும்போது 5000 ரூபாய் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா நமக்கு எப்படி ஒரு ஹாப்பியா இருக்கும். எல்லாருக்கும் காசு தானே. அப்படி பார்த்தோன்னா எல்லாரும் ஹாப்பியா, என்ன ஹாப்பியா 5000 ரூபாய் போட்டிருக்காங்க, என்ன விஷயம்னு பார்த்தா தலைவர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. சகோதரிகள் எல்லாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் காசு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாரு. என்ன ஏதுன்னு இந்த ஸ்பாம் வரும்ல, லிங்கை கிளிக் செய்யுங்கள் அப்படின்னு டப்புனே தான் மகளிர் உரிமை தொகைன்னு போட்டு கலைஞர் உரிமை தொகைன்னு போட்டு தானே வரும். அதனால அது பிரச்சனை இல்லை உங்களுக்கு. அப்படிதான் இப்ப நிறைய ஸ்கேம்லாம் வேற நடக்குது. போட்டிருக்காங்க. நீங்க இதுவே ஸ்கேம்னு சொல்றீங்களா? இல்ல அப்படி வருதுன்னு சொல்றேன். இது ஸ்கேம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. இதுவும் ஒரு விதமான ஸ்கேம். 5000 ரூபாய் ரொக்கமா போட்டிருக்காங்க. எப்பவுமே 15ஆம் தேதி 1000 ரூபாய் வரும். அதுதான் மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லுவாங்க. இந்த தடவை 5000 ரூபாயை போட்டுட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிப்ரவரி மார்ச் ஏப்ரலுக்கு 3000 ரூபாய். ஏன்னா தேர்தல் அப்போ நம்மளை கொடுக்க விட மாட்டாங்க, பிளஸ் இந்த திட்டத்தை முடக்க பாக்குறாங்க அப்படின்ற பிரச்சனை எது எங்கேயுமே கேட்கல. உண்மைக்கு சொல்றேன், யாருமே அதை முடக்கணும் இல்ல. பிஜேபியும் ஏடிஎம்கேவும் சேர்ந்து இதை பண்றாங்க அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஒரு தாட் அவங்களுக்கு வந்திருக்கான்னு கூட எனக்கு தெரியல. உண்மையா வந்துச்சானு கூட தெரியல. அப்படி வந்திருந்ததுன்னா பிஜேபி வந்துருச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுதான் வந்துருச்சுன்னா என்னத்துக்கு அது இதாயிட்டு இருக்கும். ஆனா அந்த மாதிரி எதுவும் ஸ்பீச்சே இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடியே முந்திக்கிட்டு இதை தடுக்க பாக்குறாங்க. அதனால உஷாராகி 3000 ரூபாய் முன்னாடியே போட்டேன். சரி, 3000 ரூபாய் ஓகே, இது 3 மாசத்துக்கு ஓகே. 2000 ரூபாய் எதுக்கு? 2000 ரூபாய் போனஸ் எதுக்கு? கோடை காலத்துக்கு கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடு. எப்பா, இது வரைக்கும் நீ கோடை காலமே பார்த்தது இல்லையா? 5 வருஷம் ஆட்சியே முடிய போகுது. கோடை காலத்துல எவ்வளவு இதெல்லாம் நடந்திருக்குது, வெயில் என்ன மாதிரி வாட்டி இருந்திருக்குது, ரோட்ல ஒரு உயிர் பலிலாம் வேற. அது இயற்கை, அது ஒண்ணும் பண்ண முடியாது, நடக்கும்னு வச்சுங்களேன். எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்திருக்குது கோடை காலத்துல. கோடை காலம்ன்றது இத்தனை வருஷமா இருக்கு. இத்தனை வருஷமா இல்லாம திடீர்னு என்ன கோடை காலத்துக்கு சிறப்பு சலுகை, ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ்ல கொடுக்குற மாதிரி, ஜெயச்சந்திரன் கடையில கொடுக்குற மாதிரி திடீர்னு ஒரு எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் கொடுத்து 5000 ரூபாய் வச்சுக்கோங்க, சந்தோஷமா இருங்க. ஓகே, வச்சுப்போம். 5000 ரூபாய் கொடுக்குறாரு, சரி நம்ம காசு நம்ம கிட்டே கொடுக்குறாரு, சந்தோஷமா நம்ம எடுத்துப்போம். அதை கூட விட்டுருங்க, அதை போய் நம்ம விமர்சிக்க வேண்டாம். இதுக்கு கொடுக்கறதுக்கு உங்கள்கிட்ட 6500 கோடி ஒரே நாள்ல கிடைக்குது. மற்ற திட்டங்கள் எவ்வளவு திட்டங்களுக்கு காசு இல்லைன்னு சொல்றீங்க. மெட்ரோவுக்கு காசு இல்லைன்னு சொல்லி அங்க போய் கேட்கறேன்றீங்களா? சரி, இதுல இருந்து எடுத்து பண்ணிருக்கலாமே. உங்களால அவ்வளவு ரெடி பண்ண முடியுமா? டக்குன்னு மெட்ரோவுக்கு இந்த பைசா எடுத்து போட்டு ரெடி பண்ணி இருந்திருக்க முடியுமே. என்னென்னமோ திட்டங்களுக்கு பணம் இல்ல, நிதி வரலாம் பேசுறீங்க. இந்த திட்டத்துக்கு மட்டும் எங்க இருந்து நிதி வருது? அது மத்திய அரசோட 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, நிதி மேலாண்மை பண்ண முடியல, நிதியே இல்லைன்னு சொன்னாங்க. திடீர்னு பார்த்தா ஜனவரியில ஒரு 3000 ரூபாய் வருது. திடீர்னு பார்த்தா இன்னைக்கு காலையில ஒரு 5000 வருது. தெரியல, என்ன அடுத்த மாசத்துல ஏதாவது வரும்னு நினைக்கிறேன். என்ன வரப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா இவங்க கதாநாயகின்னு சொல்லும் போதே நம்ம உஷாரா இருக்கணும். நானும் மணி சார் உட்காந்து பேசும்போதே இது சொன்னோம், இது ஏதோ நடக்குது, இது ஏதோ போயிட்டு இருக்கு, என்னமோ பண்ண போறாங்க அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு 5000 ரூபாய் போட்டிருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பேர் பணம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. போக்குவரத்து ஊழியர்கள், அவங்களுடைய இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தில் அதுல இருந்து இருக்க வேண்டிய பணம், வர வேண்டிய பணம் அவங்களுக்கு எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு.
இப்ப அரசு ஊழியர்கள் எவ்வளவு பேர் போராடிட்டு இருக்காங்க, தூய்மை பணியாளர்கள் எவ்வளவு பேர் போராடிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் வராத நிதி எங்க இருந்து இந்த மகளிர் உரிமை தொகைக்கு மட்டும் கரெக்டா வந்து சேர்ந்துருதுன்னு தெரியும். அவங்க தான் வேலை பாக்குறாங்க, அது ஏன் இப்படி கொடுங்க, எப்படியோ அவங்களுக்கு பணம் போய் சேரணும், அவ்வளவுதான். இல்ல இதுல மகளிர் நாடு, மகளிர் தான் எல்லாமே. திடீர்னு என்ன பெண்கள் மேல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை, எங்க இருந்து வந்துச்சு இவ்வளவு அக்கறை அப்படின்றதுதான் பெரிய கேள்வியா இருக்கு. ஒரு அண்ணனா யாரு? அண்ணாத்த படம் பார்த்திருக்கீங்களா? அந்த படம் ஓடாததுக்கு காரணமே அண்ணன்னு சொன்னதுனாலதான். சரிங்களா? உடனே அப்பானாதீங்க, அப்பா படம் ஓடவே ஓடாது, அது எந்த காலத்துலயும் ஓடாது. இது யோசிக்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி தப்பா இருக்கு. திடீர்னு மக்களை வந்து ஒரு இது பண்ற மாதிரி உங்கள்ட்ட முடக்குறாங்க, அதனால உங்களுக்கு 5000 ரூபாய் போட்டுட்டோம் அப்படின்றது. இதை வந்து ஒரு பெரிய சாதனையா, மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு, சிக்ஸரு, ஸ்டாலின் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி, கலைஞரே இருந்திருக்கலாம் நீங்களாம் யோசிச்சிருப்பீங்க. பாத்தீங்களா ஸ்டாலின் அவர்கள் வந்து எவ்வளவு இதுவா இருக்காருன்னு, எவ்வளவு மோசமான ஒரு வேலைப்பாடு தெரியுமா? உங்களை மக்களை நீங்க வந்து எவ்வளவு இழிவா நினைக்கிறீங்க. இன்னைக்கு 5000 ரூபாய் போட்டுட்டா எல்லாமே முடிஞ்சிருமா? அடுத்தடுத்த மாசங்கள்லாம் எந்த பிரச்சனையுமே வராதா? அடுத்த மாசம் போட வேண்டிய, அடுத்த 2 மாசம் போட வேண்டிய காசை முன்னாடி போடுங்க, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அவ்வளவுதானா? 5000 போட்டு எல்லாமே முடிஞ்சிருமா வாழ்க்கையில? அடுத்த கட்ட பிரச்சனையே எதுவுமே இருக்காதா? இந்த கோடை காலத்துக்குன்னு 2000 ரூபாய் போட்டாங்கல்ல, எக்ஸ்ட்ரா போட்டாங்கல்ல, இப்ப என்ன கோடை காலமா இருக்கு? வரப்போகுது இல்ல, இப்ப பிப்ரவரி வரப்போகுதுங்க. அப்ப என்கிட்ட காசு இருக்கு. பிப்ரவரி மார்ச் ஓகேங்களா, 2000 வந்துருச்சு. ஏப்ரல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ மே கடுமையா இருக்கும். அப்ப நீங்க எலுமிச்சம்பழம் வாங்குறது, சாத்துக்குடி வாங்குறது, நன்னாரி சர்பத், அப்ப இந்த காசு இருக்காதே, சேமிச்சு வைங்கன்னு தானே சொல்றாரு அவர். என்ன செலவு பண்ணாதீங்க, சேமிச்சு வைங்க. இதை வச்சு நீங்க பெரிய அளவுல FD RD போட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், அதன் மூலியமா உங்களுக்கு பெரிய வருமானம் பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாரு. கல்விக்கு, மருத்துவத்துக்கு பயன்படுத்துங்கன்றாரு. நீங்க நாளைக்கு வந்து அந்த கூல்ட்ரிங்க்ஸ் கடையோட வருமானம் என்னன்றது நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும், எவ்வளவு இங்க இருந்து போயிருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். கூல்ட்ரிங்க்ஸ் கடையோட வருமானம் 2-3 நாளைக்கு இது பண்ண முடியாட்டாங்க, வராதுன்ட்டாங்க. அதோட ரெக்கார்டு கிடையாது, அதுல ரெக்கார்ட்ல வராது. சரிங்களா? அதனால அதை வந்து அது மாசம் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வேற கதை. இதனால அது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுன்றதும் உண்மைதான். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குல்ல. இல்லைங்க, நம்ம உழைக்கிறோம் அப்படின்னா அந்த உழைப்புக்கு நம்மளுக்கு தெரியும், நம்ம இது ஒன்று ஒரு காசுன்னா பார்த்து செலவு பண்ணுவோம். இதே சும்மா வருதுன்றப்போ அது ஊதாரித்தனமாக தான் நம்ம செலவு பண்ணுவோம். இது வந்து உண்மை வந்து அதுதான், ஊதாரித்தனன்றதை தாண்டி இல்லை, அதாவது ரொம்ப அத்தியாவசியமா இருக்குன்ற தாண்டி இதான் இருக்குதுல்ல அப்படின்ற மாதிரி தான் நம்ம செலவு இல்லை இருக்குன்றது. இது ஏதோ ஒரு வகையில் அவங்க பயன்படுத்துவாங்க, மக்களுக்கு தேவையான பணமாக கூட நீங்கள் இதை வச்சுக்கோங்க. ஆனால் எவ்வளோ திட்டங்களுக்கு தேவையான பணிகள், அரசு ஊழியர்களுக்கு, பல்கலைக்கழகங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எல்லாம் ரொம்ப ஒரு 70 கோடி 90 கோடிலாம் இருக்கும். அதெல்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. தூய்மை பணியாளர்களுக்கு என்ன வந்துட போது மிஞ்சி போனா, அந்த பேமெண்ட்டை கொடுக்காம நான் அதுக்கு பதிலாக சோறு போடுறேன், திட்டத்தை விரிவாக்குறேன்னு சொல்றது. இந்த மாதிரி தேவையான விஷயங்களுக்கெல்லாம் பண்ணாம மகளிர் உரிமை தொகையில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றது, இதுதான் நம்மளை காப்பாற்ற போகுது, இதுல பணம் கொடுத்துட்டா மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுடுவாங்க அப்படின்ற பெரிய நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்கு. அதனாலதான் கதாநாயகி, மகளிர் மாநாடு அப்படின்னு தொடர்ந்து இதை பத்தியே வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க தான் இப்படி பேசுறாங்கன்னு பார்த்தா இவங்களுக்காக பேசுவாங்கல்ல, அந்த கும்பலும் இதே தான் பேசுது. மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்றாங்க, ஒரு லேடி பத்திரிகையாளர் மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்றாங்க. இப்படி டக்குன்னு உங்களால சொல்ல முடிஞ்சது, மற்ற எதுக்குமே உங்களுக்கு குரல் வர மாட்டேங்குது. இவரு அந்த பழனியாண்டியை பத்தி பேசினா நான் ஏன் பேசணும் அப்படின்னு கேட்கறாங்க. நான் ஏங்க அவரை பத்தி பேசணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குது. இன்னொரு பக்கம் நம்ம வழக்கம் போல ஒருத்தர் இருப்பார்ல, அவரு ஸ்டாலின் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் தென் கலைஞர் அப்படின்னு. கலைஞரே இருந்திருக்கலாம், நீங்களாம் நினைச்சிருக்கலாம், ஆனா அவரை விட ரொம்ப டேஞ்சர். ஆமா டேஞ்சர் தான், எல்லாருக்கும் தெரியுமே, புதுசா இருக்குது, எங்களுக்கு தான் எப்பயோ தெரியுமே டேஞ்சர்னு. எவ்வளவு வந்து யோசிச்சு பாருங்க. நம்ம இன்னைக்கு காலில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம், யூடியூப் ஓபன் பண்றோம், எல்லா விளம்பரத்திலையும் ஸ்பான்சர்டு வீடியோ யாருது? இவங்களுக்கு மட்டும்தான் வராரு. இதுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்கன்னே தெரியல. இவ்வளோ செலவுகள், இவ்வளோ பணம் வந்து எங்கிருந்து வருது? உடனே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தடுத்துட்டாருன்னு அவங்க அதை பத்தியே பேசவே இல்லையாங்க. எங்கேயாவது பேசியிருந்தா தெரியும். உடனே அங்க நடந்துச்சு, நாங்க வந்து கேள்விப்பட்டோம், உடனே நாங்க வந்து சரி இந்த திட்டத்தை வந்து உடனே செயல்படுத்திட்டீங்க, மற்ற திட்டத்தெல்லாம் ஏன் இது மாதிரி செயல்படுத்த மாட்டேங்கிறீங்க? மற்ற எவ்வளவு திட்டங்களை வந்து செயல்படுத்த வேண்டிய, நடைமுறைப்படுத்த வேண்டியது இருக்குல்ல. மக்களுக்கு தேவையான எவ்வளோ அடிப்படை பிரச்சனைகள் நிறைய இருக்குல்ல, அதெல்லாம் இவங்களுக்கு இல்லை. தேர்தல் வருது, தேர்தல் நேரத்தில் எப்படியாவது ஓட்டு வாங்கிடணும். ஏற்கனவே ADMK NDA அலைன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் விஜய் இன்னைக்கு ஸ்பீச் எல்லாரும் பார்த்துருப்பாங்க, அது ஒரு பக்கம் இதுவாக இருக்கு. விஜய்க்கு ஏற்கனவே இருக்கிற அந்த பாப்புலாரிட்டி ப்ளஸ் ஓட்டு எல்லாமே பெரிய அளவுக்கு வரும்ன்றதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த 5000 ரூபாயை இப்போ வந்து இறக்கியிருக்காங்க. இல்லை, இவங்க 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. 1000 ரூபான்றது நாங்கள் 2000 ரூபாயா நாங்கள் கொடுக்குறோன்றப்போ இவங்க ஆல்ரெடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 1000 ரூபாய் மாதம் கொடுக்குறாங்கன்னு நான் மொத்தமாக அட்வான்ஸாகவே நான் போட்டேன்.
இதுக்கப்புறமே திரும்பி நான் மாதம் 2000 ரூபா இது கன்ஃபார்மாக ஓகே நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு, இவங்க 2000 ரூபாய் கொடுப்பாங்க, அவங்க ஆட்சி வந்தால் தருவாங்களா தரமாட்டாங்களான்றது தெரியாது, நம்ம இவருக்கே ஓட்டு போடலான்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிங்களா அது? ஆமாம், அதுவும் உண்மை. இவங்க ஆல்ரெடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ 5000 ரூபா அவரை போட்டாரு. ஸோ இப்போ 2000 ரூபா கொடுக்குறேன்னு இருக்காரு. கணக்கு பண்ணி பார்த்தா இவங்களுக்கு இப்போ மே மாதம் வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஜூன் மாதத்துலேருந்தே ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுங்க, மே மாதம் ஆட்சிக்கு வராங்க, ஜூன் மாதமே வந்துட்டாங்கன்னா அப்பத்துலேருந்தே உங்களுக்கு 2000 ரூபா வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு. நான் என்ன கேட்குறேன், இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் 2 வருஷம் கொடுக்கல, 2 வருஷம் கழிச்சு தானே கொடுத்தீங்க, அந்த 28 மாதம் கொடுக்கல, அந்த பைசாவை கொடுத்துருங்க பேசாம. ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு 5000 ரூபாய் போட்டுக்கிட்டு அதுல கொடுக்க வேண்டிய 28000 ரூபாய் இருக்குல்ல, அதுல இருந்து ஒரு பாதி அமௌண்ட் எடுத்து போடுங்க அடுத்த மாசம் போட்டு, மீதி பேலன்ஸ் திராவிட மாடல் 2.0 வந்தோன்னே போட்டுறோம். ஒரு 2-3 மாசத்துல, முதல் 3 மாசத்துல பிரிச்சு போடுறீங்களோ, ஒரு 10,000 ஏதோ ஒண்ணு பிரிச்சு போடுறீங்களோ, மொத்தமா ஏதோ ஒண்ணு பண்ணி போடுறீங்கன்னு சொல்லுங்க. ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? மக்கள் ஓட்டு போட போறாங்க, உங்களை போய் பட்டியல் அடைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஓட்டுக்கு காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, சூடகத்தி சத்தியம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, எதுவும் பண்ண வேண்டாம். 10,000 பீகார் மாதிரியே கொடுத்துட்டோம். என்ன சொல்ல போறீங்க? பேலன்ஸ் அமௌண்ட் கொடுப்பேன், என்ன முன்கூட்டியே கொடுத்தீங்க, அதே மாதிரி தான் பேலன்ஸ் அமௌண்ட் கொடுக்குறேன், முடிஞ்சு போச்சு. ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இது பண்ணிக்கிட்டு, இதுல அதிமுக முடக்க பார்த்துச்சு, பிஜேபி முடக்க பார்த்துச்சு, இப்படின்ற இந்த உருட்டல்கள்லாம் வந்து தேவையே இல்லை. எனக்கு இவங்க செயல்படுத்துற இது கூட பிரச்சனை கிடையாது, ஸ்கீம் கூட பிரச்சனை கிடையாது, அட்வான்ஸா கொடுக்கறதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை. ஆனா இதுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு வராங்கல்ல, அவங்கள பார்க்கும்போது இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் இது அப்படின்னு மக்களை நீங்க எவ்வளவு இதுவா நினைச்சிருந்தா இப்படி ஒரு ஸ்கீமை நீங்க வந்து சொல்லுவீங்க. மகளிருக்காக மகளிருக்கு இங்க எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் விட்டுறீங்க. இன்னைக்கு நம்மளே பாக்குறோம் ரியாலிட்டியில, மகளிர்கள்லாம் வாங்கிட்டு நாங்க விஜய்க்கு ஓட்டு போடுவோன்றாங்க. எவ்வளவு பேர் அப்படி இருக்காங்க. நீ இப்ப கொடுப்ப, அடுத்து என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியாதா, பால் விலை எவ்வளவு ஏறும் தெரியாதா, இது மின் கட்டண உற்பத்தி எவ்வளவு ஏறும் தெரியாதா, போக்குவரத்து எவ்வளவு ஏறும், விழிப்புணர்வு ஆயிட்டாங்க இருக்கு, அவங்களுக்கு தெரியுது. ஆனா அவங்கள இது பண்ற மாதிரி, பிரெயின் வாஷ் பண்ற மாதிரி இந்த தடவை வந்து இந்த மாற்று சக்தின்ற ஒண்ணு இல்லாததுனால திமுக அதிமுக மாத்தி மாத்தி போட்டு இருந்தாங்க. இப்ப இந்த தாவேக்கான்ற ஒண்ணு வந்ததுனால அது ஒரு அடிஷனல். இப்போ இவங்க 2 பேருக்குள்ள என்ன வேணா பண்ணிருப்பாங்க. இவங்க ஒருவேளை இவங்க 2 பேருமே விட்டு இந்த ஸ்கீமை எடுத்திருப்பாங்களான்னு தெரியல. ஆனா இன்னொரு ஆப்ஷன் நமக்கு இருக்கு, இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்குன்னோடனே அப்ப வேற லெவல்ல திங்க் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ அப்போ அவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு அடிஷனலா வருது. கனிமொழி அவங்களே சொல்றாங்க, இப்போ டாஸ்மாக் எல்லாம் வந்து மூடுவீங்களாம் கேட்டது இல்ல, அந்த மாதிரி கோரிக்கையை இப்பெல்லாம் வரது கிடையாது அப்படின்றாங்க. ரொம்ப சர்வசாதாரணமா சொல்லிட்டு போறாங்க. ஆனா அவங்க தான் சொல்றாங்க இளம் விதவைகள் அதிகமா இருக்கிற ஊர் வந்து தமிழ்நாடு தான் அப்படின்றாங்க. இப்ப அப்படியே மாத்திட்டாங்க. இது அப்படிதான் இவங்களோட இந்த ஸ்ட்ராட்டஜியே இப்படிதான் இருக்கும் போல. கோரிக்கையே வச்சாதான் நாங்க வந்து செய்வோம். நீங்க எப்போ கோரிக்கை வச்சாங்க உங்கள்ட்ட? 2016 வந்து உங்கள்ட்ட கோரிக்கை வச்சாங்க. யாரு கொடுப்பா முதல்ல மனு? நீங்க சொல்லுங்க, யாரு கொடுப்பா? டாஸ்மார்க்கு மூடுன்னு சொல்லி யார் மனு கொடுப்பா சொல்லுங்க? ஏங்க எந்த பெண்களும் கொடுக்க மாட்டாங்களா? பெண்களே வந்து இப்ப வந்து போதைக்கு வந்து அடிமையிட்டு இருக்கு, நம்மளே பாத்துட்டு இருக்கோம். இவ்வளவு பேரு அதெல்லாம் வந்து அந்த ஒரு இதுக்கு தள்ளிட்டாங்க இருக்காங்க. அந்த சதவீதம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒட்டுமொத்தமா குடும்ப பெண்கள் இருப்பாங்களே, அவங்க கணவன்கள் சீரழியதை அவங்க எப்படி விரும்புவாங்க? யார் போய் கேட்டா டாஸ்மார்க் வேணுமா வேணாமான்னு யாரு போய் கேட்டா? உங்களுக்கு ஒரு திட்டம் வேணுமா வேணாமா, உங்களுக்கு இது வேணுமா பண்ணலாமான்றது யாரு கேட்டா? அந்த ஆப்ல எதுவுமே வராதா? எல்லா திட்டங்களும் எங்கள்கிட்ட கேட்டுதான் நீங்க வந்து இது ஒரு ஆப்னு ஒண்ணு ரெடி பண்ணிருக்காங்கல்ல, அந்த ஆப்ல போய் ஒரு கோரிக்கை வந்திருக்காதா? டாஸ்மாக்க மூடுங்க, இதனால எங்க குடும்பம் சீரழியுதுன்றது. ஏங்க அவ்வளவு தூரம் போறீங்க? கள்ளச்சாராயத்தால தானங்க செத்து போனாங்க. ஆமா, அது நடந்துச்சு இல்லைங்க. அப்ப கள்ளச்சாராயத்துக்கு இன்னொரு ஈக்குவல் என்னங்க? இதுதானங்க, போதை தானங்க. இப்ப இந்த போதைக்கு இன்னொரு ஈக்குவல் என்ன இருக்கு? பெத்தமெட்டைன், அது இதுன்னு கஞ்சா கஞ்சான்னு வந்து இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இதுக்கெல்லாம் எந்த விதமான முன்னெடுப்பும் இல்லை. ஆனா ஓட்டு மட்டும்தான் திங்கிங். அந்த ஓட்டு எப்படியாவது வாங்கணும், என்ன பண்ணலாம். ஓகே, மகளிருக்கு ஒரு அமௌண்ட்டை தூக்கி போடுவோம், பீகார் அப்படியே காப்பி பண்ணி ஒரு அதுல பாதி அப்படியே தூக்கி போட்டோம்னா ஓட்டு போட்டுருவாங்க, வீட்டு பெண்கள் எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க, இந்த 5000 ரூபாய் எல்லா பிரச்சனையும் அவங்களுக்கு தீந்துரும், வாழ்க்கையில அவங்களுக்கு இனிமேல் பிரச்சனையே இருக்காது அப்படின்ற ஒரு முடிவெடுத்து இந்த ஒரு 5000 ரூபாய் வந்து போட்டிருக்காங்க. இதுதான் இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை. இல்ல இந்த திட்டங்கள்லாம் யாரை கேட்டு இதெல்லாம் செயல்படுத்துறாங்க? உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அது உங்ககிட்ட கேட்கணும், நாங்க இந்த மாதிரி கொண்டு வரோம், இங்க ஒரு 5G எங்க இருக்குதுங்க, நிஜமாலுமே இருக்குது. யார்கிட்ட கேட்கணும்? யார்கிட்ட கேட்கணும்? மக்கள் கிட்ட கேட்கணும். முடியாது. வேற அடுத்து நிஜமால் கேட்டுதாங்க. இங்க 5G வேணும்னா இங்க 5G நம்மளுக்கு தேவையா, இது நம்ம கொண்டு வரலாமான்றது மக்கள் கிட்ட ஒரு கருத்து கணிப்பு கேட்டு, பணம் போடுறதுக்கு உங்ககிட்ட நான் உங்களுக்கு பணம் போட போறேன், 500 ரூபா போட போறேன், உங்களுக்கு தேவையானலாம் கேட்டுட்டு போட மாட்டேன். உங்களுக்கு தேவை இருக்கும், இது வரைக்கும் இருக்காது. இப்ப நான் பணம் போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவை இருக்கும்.
அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு 5000 ரூபா போட்டுட்டேன்னா இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, இவர் வந்து 5000 ரூபா போட்டிருக்காரு, இப்போ ஒரு இது போடுறேன்னு இருக்காரு, ஏற்கனவே 3000 ரூபா கொடுத்துருக்காரு, இப்போ ஒரு 5 ரூபா 5 3 8 ரூபா ஆயிடுச்சு, அடுத்து எலெக்ஷன் வருது, அப்போ ஒரு 2000 வந்தால் கூட வாங்க பண்ணல. மக்கள் அப்படிதான் சிந்திக்க வைக்கிறது, இப்படியே சிந்திக்க வைக்கிறது. இந்த தேவை இன்னைக்கு தேவைக்கு என்ன இருக்குன்னு பாரு, இதை பாரு, இதை மட்டும் பாரு அப்படின்னு. அதுக்கு ஒத்து உதறதுக்கு தான் பல பேர் இருக்காங்களா, ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து கைட் பண்றதுனால, அவங்கள வச்சு இது பண்றதுனால அது வந்து சிறப்பா முடிஞ்சிருது. ஸோ இது ரொம்ப நியாயப்படுத்துறாங்க. இதை நியாயப்படுத்துறது தான், வேற ஒன்றும் கிடையாது. ஓட்டு வாங்கணும், அந்த ஓட்டுக்கு என்ன வேணாலும் எக்ஸ்ட்ரீம் நாங்க போவோம். இன்னைக்கு விஜய் சொன்னார் இல்லையா, இந்த உரிமை இது பண்றதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமும் போவேன்னு, அதே மாதிரி இவங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் இப்போ போவாங்க. இதுவும் ஒர்க் அவுட் ஆகலன்னு தெரிஞ்சுன்னு வச்சுங்களேன், இதுக்கு அடுத்த நடவடிக்கையும் எடுப்பாங்க, இதுக்கு அடுத்த கட்டத்துக்கும் அவங்க போவாங்க. என்னவா இருக்கும், அது என்னவா வேணா இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி 10000 ரூபா கூட போடலாம். அந்த பேலன்ஸை நாங்க இப்போ போடுறோம் சொல்ல, இது ஒரு வாக்குறுதியா கொடுக்கலாம். என்னங்க எப்போ பார்த்தாலும் பணம் பண்ணா சும்மா 2000 தரேன் 5000 தரேன் 10000 தரேன், பணம் தான், வேற என்ன. நகை இறக்கி விடுங்க. என்னன்னு? தங்க நகை. தங்க நகையில என்ன பண்ணணும்? ஆளுக்கு ஒரு 5 சவரன் கொடுக்க சொல்லுங்க. 5 சவரன், இப்போ ஒரு சவரன் 1 லட்சம் ரூபாங்க. 5 சவரன் 1,20,000 ரூபாய் கிட்ட. தோண்டி எடுக்க சொல்லுங்க, தோண்டி எடுக்க சொல்லுங்க. நம்ம என்ன மைண்ட்ஸா இல்ல எங்கயோ இதெல்லாம் இருக்கு. அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போக மாட்டோம். ஏன்னா உங்கள்ட்ட லிக்விட் கேஷ் தான் கொடுக்கணும். ஏங்க இங்க கரூர்ல தோன்றாங்க, இங்க ஒரு சுரங்கம் போட்டு தோண்ட முடியாதா? லிக்விட் கேஷ் தான் என்னைக்குமே ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்கு இந்த தாலிக்கு தங்கம் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா ஓகே. அப்படி அதுதான் சொல்றேன். நீங்க தங்கமா கொடுக்குறேன்னு சொல்லுங்க, இல்ல 2 சவரன் தரேன்னு சொல்லுங்க. தங்கமா கொடுக்குறேன் 2 சவரனா, அவ்வளவுதான் முடிஞ்சது. 234 254 தொகுதியும் சேர்த்து வின் பண்ணிடுவாங்க. ஆனா கொடுக்கணும்ல, அது ஒரு பிரச்சனை இருக்குல்ல. இதெல்லாம் நீங்க லிக்விட் கேஷா கொடுத்துட முடியும். இந்த மாதிரி தங்கங்கள்லாம் சொன்னா மாட்டிப்பாங்க, அதனால அந்த இதுக்கு போக மாட்டாங்க. எப்படி அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள். எப்படி கொடுப்பன்ற கேள்வி எல்லாம் கிடையாது. கொடுப்பேன்னு சொன்னால கொடுன்னு தான் சொல்லுவாங்க. நீ எப்படி கொடுப்ப ஏதா கொடுப்பன்ற கேள்வி இருக்காது. ஆனா இதை விட எக்ஸ்ட்ரீமுக்கெல்லாம் போக வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த 5000 ரூபாய்ன்றது மக்கள் மத்தியில ஒரு பேசு பொருளை உண்டாக்கி இருக்கு. இது ஒரு வாரம் 10 நாள் ஓடும். ஆனா அடுத்தடுத்த மாசம் காசு வராது. அப்ப யோசிப்பாங்க, என்னோட மொத்தமா போட்டாங்களே, இப்ப என்ன பண்றது, இந்த மாசம் எல்லாம் காசு வரலையே அப்படின்ற மாதிரி ஒரு யோசனைகள் வரலாம். அது என்ன நடக்குதுன்றதை அடுத்தடுத்து பார்ப்போம். அது எப்படி போகுதுன்றது. அமௌண்ட் எங்க இருந்து வந்துச்சுன்னு முதல் நம்ம தெரியும். அது பேசாதீங்க. அடுத்து நிதிநிலைக்கு அதுக்கு ஒரு வெளியே நிதிநிலைக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. அது வந்து கடன் வாங்கியிருக்கு. அமைச்சர் ஒரு 10 அமைச்சர்கிட்ட கடன் வாங்கி போட்டிருக்காங்க. என்ன பண்ண போறீங்க இப்ப? அவ்வளவு வச்சிருக்கீங்களா? அவ்வளவுதான் இருக்கா? அவ்வளவுதான் இருக்கா? இப்படி கேட்கலாம். 600 ரூபா தான் இருக்கா? காலையில நான் வரும்போது கூட கேட்டிருந்தேன், திவா இருக்கும்போது கேட்டிருந்தேன், இந்த பஸ் எல்லாமே கான்ட்ராக்ட்ல தான் ஓடிட்டு இருக்காமே, பிரைவேட் கான்ட்ராக்ட்ல ஓடிட்டு இருக்காமே, வர வருமானத்துல பாதி கவர்மெண்ட்டுக்கு பாதி அந்த கம்பெனிக்கு. ஒரு பஸ் வாங்குறதுக்கு எவ்வளவு வரும்? ஒரு 50-60 லட்சம் ஆகுமா? இருக்கிற அமைச்சர்கள்ட்ட இருந்து போட்டு வாங்கினா நம்மளே வாங்கிட்டு போயிடலாமே, அது எதுக்கா வந்து பிரைவேட்ல கான்ட்ராக்ட் பண்ணணும் தெரியல. தெரியாது. எந்த கேள்விக்கும் பதில் கிடையாது. அவ்வளவுதான், சிம்பிள். இதுதான், இப்படிதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இனிமேல் இப்படியே வாழ்றதுக்காக தான் இந்த 5000 ரூபாய் போட்டிருக்காங்க. அதை எடுத்து நல்லபடியா செலவு பண்ணி குடும்பத்தை காப்பாத்தி மக்களை படிக்க வச்சு, நீட் தேர்வுலாம் எழுதி MBBSக்கு ஏதாவது படிக்க வச்சு கலெக்டருக்கு ஆக்கி நல்லபடியா ஆக்கி விட்டுருங்க. இந்த 5000 ரூபாய் சேர்த்து வச்சு. 5000 வேற என்ன பண்ண முடியாது? அவ்வளவு பெரிய தொகையை கொடுத்தா எப்படி செலவு பண்ண முடியும்? முதல்வன் படத்துல சொல்ற மாதிரி, தம்பி இன்னைக்கு 90 செருப்பு போட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. முடிஞ்சா 5000 ரூபாய் காசை வச்சு போயஸ் கார்டன்லயோ இல்ல கோபாலபுரத்துலயோ இடம் வாங்கி போடுங்க எல்லாரும் சேர்ந்து. நாளைக்கு ஏதாவது லேண்ட் வேல்யூ ஏறிதான் இருக்குது. அடுத்து இங்கிட்டு போயிடலாங்களா? இன்னைக்கு காலையில விஜய் அவர்கள் வந்து ஸ்பீச் நம்ம பார்த்தோம். அந்த டாபிக் ஃபுல்லாவே நம்ம பேசி முடிச்சிட்டோம். பேசி முடிச்ச உடனே வழக்கம் போல வரும்ல, பேசுவாங்களே, பேச ஆரம்பிச்சிட்டான் நயினார் நாகேந்திரன் அவர்கள். இவர் என்ன சொன்னார், சொந்தமாக தனியாக என்ன மாதிரி கட்சி ஆரம்பித்து 1% வாங்குங்க, அதுக்கு உங்களுக்கு திராணி இருக்கான்ற அளவுக்கு இவர் கேட்டார். முதல்ல அவர் பனையூர்லேருந்து வெளில வர சொல்லுங்கள், திரிசாவை விட்டு வெளியே வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கும் சரி, நயினார் நாகேந்திரனும் சரி, அண்ணாமலையும் சரி, ஏன் இந்த நடிகைகள் மேலேயே குறியா இருக்காங்கன்னு தெரில. நான் என்ன நடிகைகள் கூட ஆட்டம் போட்டேன்னா, இடுப்பை பிடிச்சி ஆடிட்டு இருந்தேன்னா கில்லனான்னு சொல்லி ஒரு தடவை பேசி சர்ச்சையாச்சு. அடுத்து இப்போ நயினார் நாகேந்திரன் அவருடைய வயசுக்கும் அவருடைய அரசியல் அனுபவத்துக்கும் ஏன் இவ்வளோ கீழ்த்தரமாக பேசுகிறாங்கன்னு தெரில. நேற்று தான் தமிழிசை அக்கா பிளே இருப்பாங்க போல இருக்குது. இல்லை, தமிழிசை அக்கா வந்து விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வந்தால் நல்லா இருக்கும், அவருக்கு வந்தால் அவருக்கு நல்லது அப்படின்றாங்க. அப்புறம் நேற்று அந்த கருத்துக்கு ஆமா அது நல்ல கருத்து தான்றாரு. இன்னைக்கு வந்து திரிசா விட்டு வெளியே வரணுன்றாரு. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? யாரோ யார் கூடயே இருந்துட்டு போறாங்க. உங்க கட்சியில இருக்கிற நபர்களே எப்படியாப்பட்ட நபர்கள் வீடியோ காலில் என்ன பண்ணுவாங்கன்றதெல்லாம் இருக்கும்போது நீங்க எப்படி இன்னொருத்தர போய் சொல்லுவீங்க? அவர் சொன்னதுக்கு பதில் உங்களை முதல்ல சொல்லவே இல்லையே, உங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? நீங்க லிஸ்ட்லயே இல்லையன்ற மாதிரி அவர் சொன்னது அந்த திராவிட கட்சிகளுக்கு அவங்களுக்கு பொருந்தும். உங்களுக்கு என்னங்க அதுல இதுவா இருக்கு? அதுவும் எப்படி ஒரு நடிகையை குறிப்பிட்டு நீங்க எப்படி பேசுவீங்க? அப்போ உங்களுக்கு அவ்வளோ அதிகாரம் இருக்கு, நீங்க என்ன வேணாலும் பேசலாம். நீங்க ஒரு மாநில தலைவருக்கான ஒரு இதுவே கிடையாது.
வேணாம் விடுங்க, ஒரு மாநில தலைவருக்கான இதுவே அவர்கிட்ட இல்லை. ஒரு ஸ்பீச் எப்படி இருக்கணும், அவரு இப்ப விஜய் வந்து எல்லாரும் விமர்சிக்கிறாங்க, ஆனா விஜய் எப்படி பேசுறாருன்னு இருக்குல்ல. எல்லாரும் விஜய் ஒண்ணும் தெரியாது, அரசியல் தெரியாது, தற்கூரி அது இதுன்றாரு. ஆனா அவர் எங்கேயாவது தப்பா விமர்சனம் பண்றாரா, தவறான வார்த்தைகளை ஏதாவது பயன்படுத்துறாரா? இல்ல. ஆனா உங்களுக்கு எல்லாம் அது வந்து ஏன் அவ்வளவு இதாகுது? உங்களுடைய விமர்சனங்களை அரசியல் ரீதியா வைங்க. அவர் ஏதாவது சொல்லுவாருங்க, நாங்களாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், அரசியல் எங்களுக்கு இவ்வளவு அனுபவம் இருக்கு, அவருக்கு என்ன இருக்குன்னு அப்படி கேட்டா அது வேற. திருஷா விட்டு வெளியே வாங்க, வீட்டை விட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இது எல்லாமே அவங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். உண்மையாக சொல்லணும்னா இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் எடுத்து போட்டாங்கன்னா இங்கே எல்லாருக்குமே எடுக்கவே முடியாது, அவ்வளவு மோசமானதா இருக்கும். அதுதான் சொல்றேன், அதெல்லாம் அது ஏன் அப்படி பண்றாங்கன்றது தெரியும். அந்த பக்கம் போகாதீங்க, யாருக்குமே அந்த பக்கம் போக கூடாது. அது வேற அவங்களுடைய பர்சனல். நீங்க வந்து இதை பேசியிருக்க கூடாது. ஒரு பாஜகவுடைய மாநில தலைவரா உங்களுடைய இந்த பேச்சுன்றது அருவருக்கத்தக்க ஒரு பேச்சு. மக்கள் பார்ப்பாங்க, என்ன இவ்வளவு மோசமான ஒரு தலைவரா இருக்காரு, இப்படி பேசுறாருன்ற மாதிரியான ஒரு இல்ல மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நம்ம திமுக அவங்க மேடையிலயும் ஒருத்தர் எப்படி பேசுறாங்க, இவங்க எல்லாம் எப்படி பேசுறாங்க, இவ்வளவு நாகரிகமா எல்லாரும் அரசியல் பண்றாங்கன்றது. நீங்க இந்த பக்கம் பேசுறவரையும் நீங்க அவரை பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. விஜய் உங்களை விமர்சனம் பண்றதுக்கும் நீங்க விஜய் விமர்சனம் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போ உங்களுக்கு அவர் மேல அரசியல் ரீதியா எந்த விதமான இதையும் குற்றத்தையும் சொல்ல முடியல. அதுக்கு நீங்க அவரை பர்சனல் அட்டாக் பண்றீங்க. அதுதான் இங்க பிரச்சனை, வேற ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் காலப்போக்கில் வேற வழி இல்லை. வேற சீக்கிரம் நல்லபடியா அரசியல் எப்படி பண்ணணும்னு கத்துக்கிட்டு வந்து அரசியல் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல இதுதான் அவங்களோட அரசியல். கத்துக்கிட்டு வந்து முடிச்சிட்டாங்க. இதுதான் அவங்களோட அரசியல். இதுதான் கத்துக்கிட்டு வந்தாங்களா? இதுதான் கத்துக்கிட்டு வந்து இதுதான் இருக்கிற அந்த தலைவர்கள் எல்லாமே இப்படிதான் கத்து கொடுத்துட்டு வந்தாங்க. அவங்க ஓரளவுக்கு நல்லதா தான் கத்து கொடுத்துருப்பாங்க. பாதி வழியில ஏதாவது யாரு கூட சேர்க்க சரியில்லாம போயிருக்கும். டைவர்ஷன் ஆயிடுச்சு. கண்டிப்பாக கார்த்திக், நாளைக்குன்னு தெரில. இப்போ 9:15 சொல்லியிருக்காங்க, எப்போ வருதுன்னு தெரில. ஒருவேளை வந்தால் நாளைக்கு காலையில் நம்ம விஜய் அவர்களோட முதல் பேட்டியை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ போடலாம். மிக்க நன்றி. மகிழ்ச்சி.